அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடுதலா உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டத்துல பதிவு செய்யுங்க. தமிழக அரசியலில் தமிழர்களுக்கு அரசியல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எடப்பாடியார். எதிர்கட்சிகளே இல்லை என்ற ஆளுங்கட்சியினுடைய கர்வத்தை அடக்கி இருக்கிறார் எடப்பாடியார். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு என்று மிரட்டி இருக்கிறார் எடப்பாடியார். பீடு நடை போட்டு பீனிக்ஸ் பறவையாய் சிறகடித்திருக்கிறார் எடப்பாடியார். எப்படி? அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். என்னடா ரொம்ப புகழ்றனே, ரொம்ப கூவுறனேன்னு பாக்குறீங்களா? உண்மைதாங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டு மண் சாதாரண மண் இல்ல. எஸ், இட்ஸ் ஆர்டினரி சாண்ட். எத்தனையோ தியாகிகள் ரத்த சிந்துற ரெட் சாண்ட். எஸ், சிவந்த மண். புகழ நம்பி அரசியல் செய்யறவங்க, பணத்தை நம்பி அரசியல் செய்யறவங்க, அடுத்தவங்களை நம்பி அரசியல் செய்யறவங்க எல்லாம் காத்து வாக்குல காணா போயிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருந்து தன்னை முழுமையா நம்பி இந்த மக்களை நம்பி தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கி அதையும் நம்பி அரசியல் செய்யறவங்க பொறுமையாக காத்திருந்து பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி கடுமையான விமர்சனங்களை உள்வாங்கி காத்திருக்காங்க. பாத்தீங்களா? அந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக அரசியல் எப்போதுமே ஒரு தகுந்த இடத்தை, தக்க இடத்தை தந்துரும். அப்படி இது போன்று பல சோதனைகளையும் வேதனைகளையும் விமர்சனைகளையும் தாங்கி பொறுமையா இருந்து காத்திருந்து வந்து சாதித்த தலைவர்கள் தான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் வரைக்கும் இப்படித்தான் சாதித்தவர்கள். இந்த பட்டியல்ல இப்ப நம்ம எடப்பாடி வந்துருவார் போல் இருக்குங்க. சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். ஆமாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, ஏன் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதான் உங்களுக்கே தெரியுமே. அதாவது கொடநாடு கொலை வழக்கு, 5 கொலை எடப்பாடி, நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படியாவது இவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்கள், குறிப்பா எடப்பாடி தண்டிக்கப்படுவாரு. அது மட்டும் இல்லாம அம்மையாருடைய மரணத்துல, அதாவது ஜெயலலிதாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கு, இதுல யாரெல்லாம் பின்னணியா இருக்காங்களோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளுவாங்க. இப்படி உருட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாரு அவர் எதிர்கட்சியா இருக்கும் போதும், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும். இப்ப அந்த விஷயம் என்ன நிலைமையில இருக்கு? ஆஃப் பண்ணிட்டாரா எடப்பாடி? அந்த விஷயத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரா? அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. யாரு தெரியுமா? நம்ம ஓபிஎஸ். எப்படியாவது ரெட்டலையை நான் கைப்பற்றாம விட மாட்டேன், இந்த ரெட்டலை என்னுடைய உரிமை, எங்க கட்சிக்காருடைய உரிமை, இந்த ரெட்டலை எனக்கு தான் சொல்லி ரொம்ப நாளா தர்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா. கடைசியில அவருக்கு உனக்கு ஒரு இலை கூட கிடைக்காதுன்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சாரா இல்லையா? அப்ப ஓபிஎஸ்ஐயும் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அடுத்தபடியாக சசிகலா அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ள போறாங்க. பாத்தீங்களா? அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி காணா போயிருவாரு, எடப்பாடிய ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாங்க சசிகலா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நிலைய அந்த அம்மா வந்த பிறகும் கூட ஒண்ணும் இல்லாம சசிகலா அவர்களையும் ஓரங்கட்டி உட்கார வச்சாரா இல்லையா? அதற்கு பிறகு தினகரன் இவரு ஒரு குக்கரை தூக்கிக்கிட்டு வந்தாப்புல, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு பேசினாப்புல. அப்ப அவர் சொன்னாப்புல, அஇஅதிமுகவுல இருக்கக்கூடிய பிளவுகள் எல்லாத்தையும் சரி செய்யணும், பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தாரா. அதுக்கு எடப்பாடி, ஏயா உனக்கே இடம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வரியான்னு சொல்லி அந்த குக்கரை விசில் இல்லாத குக்கராக விம்மி விம்மி அழுக வச்சாரா இல்லையா? அதையும் ஓரங்கட்டி ஆஃப் பண்ணாரா? இதையெல்லாம் தாண்டி இப்பதாங்க முக்கியமான விஷயம். நம்ம மேல இருக்காங்கல்ல மேப்படியாங்க, அவர்களையே பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களையே ஐக்குல போட்டு அவர்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே இருந்து அந்த ஆட்சியை நிறைவு செஞ்சு இப்ப அப்படியே அமைதியா கழட்டி விட்டாரு. பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க,
இந்த பட்டியல்ல எடப்பாடி பழனிசாமி வருவாரா வரமாட்டாரா? என்னது கொடுக்க மாட்டீங்களா? அதாவது பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, தளபதி ஸ்டாலின், இந்த பட்டியல்ல எடப்பாடிக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க, ஒரு 25 வருஷமா ஒரு உச்ச நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன், கட்சி தொடங்குறேன்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை பூரா ஏமாத்தி கடைசியில 2 பத்திரிக்கை பிரஸ் மீட்டை சந்திச்சதோட பயந்து அலறி கட்சியவே கலைச்சிட்டு ஓடுனாரே. இவ்வளவு ஏன் உச்சபட்ச நடிகரா இப்ப இருக்கிற நடிகர் விஜய் தன்னுடைய நிறைய படங்கள்ல அரசியல் வசனத்தை பேசிக்கிட்டு இருந்தவரு 2 ரைடு தான். அந்த ரைடு வந்த உடனேயே கம்முனு உம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முனு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளவு ஏன் நம்ம பெரிய ஆளுமையா இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு, அவருடைய மறைவிற்கு பிறகு, இந்த அம்மையார் பிரேமலதா அவர்கள் சமீபத்துல நடந்துச்சே இந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுல அவருடைய புதல்வர் தோற்கடிக்கப்பட்ட உடனே ஒப்பாரி வச்சுட்டாங்களேங்க. ஐயோ, என் பையன் ஜெயிச்சிருக்கணும், அவன் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு பேசிட்டாங்களே. இவர்களுக்கெல்லாம் மத்தியில தான் நம்ம எடப்பாடியார் எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு எதிர்ப்பு, நாலாபுறமும் எதிர்ப்பு, அதையெல்லாம் தாண்டி பொறுமையா அரசியல் பண்ணி தனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரா இல்லையா? இப்பயும் நீங்க கொடுக்க மாட்டீங்களா அந்த பட்டியல்ல இவருக்கு ஒரு இடத்த? இப்ப வர்றேன் பாருங்க மேட்ருக்கு. இந்த விஷயத்தை நீங்க கேட்ட உடனே கண்டிப்பா நம்முடைய தமிழக அரசியல் வரலாற்றுல அந்த தலைவர்களுடைய பட்டியல்ல இவரை நம்ம எல்லாரும் சேர்த்துத்தான் ஆகணும். ஏன்னா சமீபத்துல நடந்துச்சுல, இப்ப 16/8/2024 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அவசர செயற்குழு நடந்துச்சு. இந்த செயற்குழுல தான் சும்மா செஞ்சு விட்டுருக்காப்புல நம்ம சித்தப்பு. ஏன் செஞ்சு விட்டாப்புல தெரியுமா? உட்கட்சிக்குள்ள பலரும் பன்னாட்டு பண்றது, பல வகையில பஞ்சாயத்து பண்றது. அதாவது ஒரு குரூப் சசிகலாவை சேர்த்தே ஆகணும்னு சொல்றது, இன்னொரு குரூப் ஓபிஎஸ் எப்படியாவது கட்சிக்குள்ள கொண்டு வரணுங்கிறது. இதையெல்லாம் தாண்டி அதுல இருக்கிற முக்கியமான மூத்த அமைச்சர்கள், அதுல ஒரு குரூப் பிஜேபியை விட்டு நம்ம பிரிஞ்சது தப்பு, பிஜேபியை எப்படியாவது நம்ம மறுபடியும் கூட்டணியில வச்சிருந்திருக்கணும், மறுபடியும் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டணி சேரணும். இப்படி பலவாறு இவர்களெல்லாம் தடியெடுத்தவர்களாம் தண்டல்காரர்கள் மாதிரி உட்கட்சிக்குள்ள பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு பல கும்பல். இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா வெளிப்படையா தெரியும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சித்தப்பு வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. சாம்பார் ஆப்பு எனக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு அவசர செயற்குழுவை கூட்டி அதுல 9 தீர்மானங்களையும் 2 சிறப்பு தீர்மானங்களையும் நிறைவேற்றி அவ்வளவு பேருடைய வாயிலையும் கம்டே போட்டி கதற விட்டுருக்காப்ல. ஆமாங்க, சமீபத்துல நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நம்மால் சித்தப்பு இந்த எலெக்ஷன் வேலைக்காக, தேர்தல் வேலைக்காக முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் மனுஷன் ஒரு பல்கான அமௌண்ட கொடுத்து எல்லாருக்கும் செலவு செய்யுங்கப்பான் இருக்காப்ல. விடுவாங்களா நம்ம ஆளுங்க? அதுல முக்காவாசியை சுருட்டிட்டு ஏதோ கைக்கு சிக்கினதை கொடுத்து ஒரு இடத்துலயும் ஒழுங்கா வேலை நடக்கலங்கிறதையும் நம்ம ஆளு கவனிச்சுட்டாப்ல. அதுக்கு பிறகு பாதி பேர் கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய பாதி பேரு மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சு வேலை செஞ்சதையும் நம்ம ஆளு நோட் பண்ணிட்டாப்ல. இதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுதான் மனுஷன் இந்த செயற்குழுல எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காப்ல. அதாவது யாரும் இனிமே எதை பத்தி வாய் திறக்க கூடாது. 2 உத்தரவு போட்டிருக்காப்ல. என்ன தெரியுமா? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு ரூபாய பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது, அதை நான் பாத்துக்குவேன். அடுத்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கிறது, சசிகலாவை கட்சிக்குள்ள கொண்டு வர்றது, தினகரனை கட்சிக்குள்ள கொண்டு வர்றதை பத்திலாம் எவனும் வாய திறக்க கூடாது. இது மறைமுகமான உத்தரவு போய் சேர்ந்துருச்சு. அடுத்து 2 தீர்மானம் இருக்கு பாத்தீங்களா? 2 மட்டும் நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான தீர்மானம் அது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் இனிமேல் அஇஅதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வமான தலைவர் அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடிக்கு தான், அது எனக்கு தான் மனுஷன் டிக்ளேர் பண்ணி விட்டாப்ல. அதாவது டிசைடிங் அத்தாரிட்டி, இந்த கட்சியில எந்த முடிவா இருந்தாலும், எதை பத்தின முடிவா இருந்தாலும் எனக்கு தான், வேற எவனும் இதுல தலையிடக்கூடாது, இந்த முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி விட்டாப்ல.
இரண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது, மாவட்டத்தினுடைய செயலாளர்களை தேர்வு செய்வதெல்லாம் இனிமே எடப்பாடிக்கு மட்டும்தான் அதிகாரம். இனி எடப்பாடியாருக்கு தான் அந்த முழு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தீர்மானமா கொண்டு வந்துட்டாப்ல. எப்படி? ஆட்டம் க்ளோஸ். யாரெல்லாம் உள்ள கட்சிக்குள்ள இருந்துட்டு சலம்பல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இருந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, இந்த பிசுறு ஒசுறு கொசுறு எல்லாத்தையும் மனுஷன் கிளியரன்ஸ் பண்ணி இனிமே ஒன் மேன் ஆர்மி, நான் தான் கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு, இருந்தா இரு, இல்லாட்டி வாயை மூடிக்கிட்டு போயிருன்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாரும் வாயை பொத்திட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. எந்த பேச்சும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே தலைமை, ஒரே தலைமை, ஆணித்தரமான தலைமை. சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். ஓகே, நன்றி. தீர்மானங்கள் குறித்து ஏதாவது விவாதிக்கப்பட்டதா? தீர்மானங்கள்ல இணைப்பு குறித்து எதுவும் பேசப்பட்டதா? வணக்கம் ஆனா 2 வார்த்தை தீர்மானங்கள் தீர்மானம் புக்காவே அடிச்சு கொடுத்து நான் ஆரம்பத்திலே சொல்லல, தமிழ்நாடும் தமிழக அரசியலும் இங்கே காத்திருப்பவர்களுக்கும், பொறுமையாக சோதனைகளை கடந்து வருபவர்களுக்கும், விமர்சனத்தை தாங்குபவர்களுக்கும், வெற்றியையும் தோல்வியையும் சம அளவில் எடுத்துக்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடும் தமிழக அரசியல் களமும் தக்க இடத்தை கொடுக்கும். தமிழக அரசியலில் நல்லவர்களுக்கு மட்டும் இங்கே வேலை இல்லை, அத்தோடு வல்லவர்களாகவும் அரசியலில் இருக்க வேண்டும். நம்முடைய எடப்பாடியார் நல்லவரா வல்லவரா? தமிழக அரசியலும் தமிழக மக்களும் களமும் தீர்மானிக்கட்டும். காத்திருப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.